நான் திருந்த கிராமத்தில் உள்ளேன். அந்த மர்மமான நிர்வாண பவனின் கதவுகளை கடந்தேன். அந்த இடத்தில் உள்ள சிரிப்பு, கிசுகிசுப்பு எல்லாம் என்னை கவர்ந்தது. ஆனால் அந்த அழகான மோகினியின் கண்ணில் உள்ள அதிர்ச்சி என்னை பயத்தில் ஆழ்த்தியது. அவள் ஒரு மாயை அல்லது ஒரு தெய்வீகத்தைப் போலவே இருக்கிறாள். கிராம மக்கள் அவளை பற்றி பேசும்போது பயமும் ஆசையும் ஒரே நேரத்தில் அவர்களை ஆட்டிக்கொள்கிறது. நான் இங்கு வந்தேன், ஆனால் என்னால் என்ன நடக்குமோ? அந்த மாளிகையின் இருண்ட சுவர்களில் உண்மையை தேடுகிறேன். ஆனால் உண்மையை பெறுவதற்கான விலை என்ன? மோகினியின் மயக்கும் நிர்வாணத்தில் அறிவன் ஒரு மாயாஜால உலகத்தில் நுழைகிறான். அந்த அரண்மனையில் அழகும் ஆபத்தும் ஒரே நேரத்தில் காட்சியளிக்கின்றன. மோகினியின் மர்மம் அறிவனின் உள்ளத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்குகிறது. அவன் ஆசை, அச்சம் மற்றும் நம்பிக்கையின் இடையே போராடுகிறான். இந்த கதையில் ஆசையின் ஆழத்தில் மறைந்துள்ள ஆபத்துக்களை நாம் உணர்கிறோம். மோகினியின் அழகில் மறைந்துள்ள இரகசியங்களை ஆராய்வதன் மூலம் நம் உள்ளத்தில் உள்ள மாயையை புரிந்து கொள்ளலாம். மோகினியின் மயக்கும் நிர்வாணம், நள்ளிரவு வெளிப்பாடு. இந்த இரவில் ஒவ்வொரு மர்மத்திற்கும் ஒரு விலை உண்டு என்பதை உணர்ந்தேன். மறைக்கப்பட்ட அறைகள், பழங்கால புதையல்கள், இவை அனைத்தும் மனிதனின் ஆர்வத்தை தூண்டுகின்றன. ஆனால் அந்த ரகசியங்களை தேடும்போது நாம் சந்திக்கும் சிக்கல்கள், அவற்றின் பின்னணி நம் மனதில் கேள்விகளை உருவாக்கும். ஒரு ரகசியம் அதை தெரிந்தால் நம்மை மயக்கும் சக்தி கொண்டது. ஆனால் அந்த ரகசியத்தை பாதுகாப்பது, அதற்கான போராட்டம், அதுதான் உண்மையான சவால். இதுதான் மோகினியின் மயக்கும் உலகம். விதி என்பது ஒரு தேர்வின் தொடர்ச்சி. ஒவ்வொரு முடிவும் ஒரு குடும்பத்தை குணப்படுத்தலாம் அல்லது அழிக்கலாம். மோகினியின் மயக்கும் நிர்வாணம் உண்மையை வெளிப்படுத்துகிறது. அந்த மாளிகை மக்களின் ஆழ்மன ஆசைகளை வெளிப்படுத்தும் இடம். பணம், அதிகாரம், செல்வம் இவை அனைத்தும் இலவசமாக கிடைக்காது. ஒவ்வொரு பரிசுக்கும் ஒரு விலை உண்டு. வாழ்க்கையில் எளிதான வழிகள் எப்போதும் தவறானவை. உண்மையான நம்பிக்கை சிரமங்களில் உருவாகிறது. மோகினி அந்த சாபத்தை உடைத்துவிடும் சக்தி கொண்டவள். உண்மையை காண்பது நம்மை எங்கு அழைத்துச் செல்லும்? அந்த மாயமான மாளிகையில் நான் நிற்கும்போது நிர்வாணத்தின் இதயம் எனும் சக்தி என்னை கவர்ந்தது. இங்கு நம்பிக்கை மற்றும் பயத்தின் இடையே ஒரு தேர்வு உள்ளது. பணம், அதிகாரம் எல்லாம் வெறும் மாயை. உண்மையான விடுதலை என்பது மனதில் மட்டுமே உள்ளது. அந்த சாபங்களை முறியடிக்க நான் என் உள்ளத்தை விடுவிக்க வேண்டும். இப்போது மோகினியின் சோகம் மறைந்து புதிய காலத்தின் காற்றில் நான் சுதந்திரமாக இருக்கிறேன். இது என் பயணத்தின் தொடக்கம். நிலவின் கீழ் ஒரு பிரியாவிடை. அது எவ்வளவு அழகானது! அந்த தருணத்தில் மோகினியின் கண்களில் நான் காணும் நன்றி, மரியாதை மற்றும் ஒரு சிறிய சோகமும். நாம் இருவரும் பேசாமல் இருந்தாலும் அந்த அமைதியில் உணர்வுகள் பேசின. வாழ்க்கை எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் சில உறவுகள் நம்மை மாற்றுவதற்காகவே வந்துள்ளன. அந்த உறவுகள் மறக்க முடியாதவை. மோகினி, நீ எனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் பணம் அல்ல, ஆனால் நோக்கம். அதுதான் உண்மையான செல்வம். அந்த சந்திப்பு நிலவின் ஒளியில் என் இதயத்தில் என்றும் நீடிக்கும்.
நில ஒளி கிசுகிசுக்களின் மரபு குறித்து பேசும்போது புராணங்கள் எவ்வாறு நம் வாழ்க்கையை மாற்றியுள்ளன என்பதை கவனிக்க வேண்டும். மோகினியின் கதையைப் போல நம் கிராமத்தின் வரலாறு, நம் நம்பிக்கைகள், நம் பயங்கள் அனைத்தும் தலைமுறைகளை கடந்து வந்துள்ளன. மாயாஜாலம் இல்லாமல் உண்மையான அறிவு மற்றும் அனுபவம்தான் நமக்கு மிக முக்கியமானது. செல்வம் மட்டுமல்ல, உறவுகள், நோக்கம் மற்றும் சமூகத்தின் ஆதரவுதான் நம்மை முன்னேற்றுகிறது. மோகினி இல்லாமல் திருந்த கிராமம் இன்றைய நிலையை அடைய முடியாது. அவளது கதை நம் மனதில் என்றும் வாழும். மோகினியின் மயக்கும் நிர்வாணம். அத்தியாயம் 8. மீள்வருகை. இங்கு ஒரு பரம்பரை பழம்பெரும் மாயாஜாலத்துடன் மீண்டும் இணைகிறது. பல தசாப்தங்களாக மௌனமாக இருந்த குடும்ப ரகசியம் இப்போது வெளிப்படுகிறது. இந்த ரகசியம் 2 காலகட்டங்களை இணைக்கும் பாலமாக இருக்கிறது. கடந்த காலத்தின் மாயாஜாலம் இன்றைய வாழ்வில் புதிய அர்த்தங்களை உருவாக்குகிறது. நாம் உணர்வுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறோம். அந்த பழைய நினைவுகளை மீண்டும் உயிர்ப்பிக்கிறோம். இப்போது அந்த மாயாஜாலம் எங்களை எங்கு அழைத்துச் செல்லும்? இந்த மாயாஜாலம் என் உள்ளத்தில் ஒளிரும் அந்த தெய்வீக தாயத்தின் மூலம் உயிருடன் இருக்கிறது. நான் அந்த பொருளை கண்டுபிடித்த பிறகு என் முன்னோர்களின் குரல்கள் என்னை வழிகாட்டின. இரவின் அமைதியில் அந்த உலோகத்தை வானத்தை நோக்கி உயர்த்திய போது ஒரு அற்புதமான ஆற்றல் என் உடலில் பாய்ந்தது. அந்த ஒளி மாயத்தின் சிக்கல்களை திறந்தது. கிராம மக்கள் என் நோக்கங்களை நம்பி என்னை தங்களின் காப்பாளராக ஏற்றுக்கொண்டனர். ஆனால் இந்த ஆற்றல் பணத்தால் வாங்க முடியாதது. அது ஆன்மீக தகுதியின் விளைவாகவே கிடைக்கும். நான் இப்போது அந்த மாயாஜாலத்தின் அதிகாரப்பூர்வ பாதுகாவலனாக மாறியுள்ளேன். மாயாஜாலம் அதன் எல்லைகளை உடைத்து பவனின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. அந்த நிர்வாண பவனின் கதவுகள் திறக்கும்போது பிரபஞ்சம் மற்றும் சாதாரணம் ஒரே தாளத்தில் மோதுகிறது. கிராமம் மோகினியின் ஆற்றலால் உயிர் பெறுகிறது. அது ஒரு உயிருள்ள நாடி. கிராமத்தின் மக்களை இணைக்கும் மின்னல் கடத்தியாக மாறுகிறது. ஆனால் இந்த மாயாஜாலம் ஒரு சவாலாகவும் இருக்கிறது. நம்பிக்கை மற்றும் பயம் இரண்டும் ஒரே நேரத்தில் கைகோர்க்கின்றன. இந்த ஆட்டத்தில் பணம் மட்டுமே பிரபஞ்ச சமநிலையை உருவாக்க முடியாது. அது ஆன்மா, மரபு மற்றும் நோக்கத்தின் நாணயமாகும். இதுவே நமது பயணத்தின் உச்சம். மூடப்பட்ட அறையின் இரகசியங்களை ஆராயும் போது நான் உணர்ந்தது அந்த இடம் ஒரு மாயாஜாலம் போலவே இருந்தது. அந்த சுவரோவியத்தின் நிறம் மங்கியிருந்தது. ஆனால் அதில் ஒளிந்திருந்த ஆற்றல் என்னை கவர்ந்தது. மோகினியின் ஆன்மா காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்டு என் கண்களுக்கு முன்பு பிரகாசித்தது. கிராம மக்கள் பயத்தில் ஓடுவதற்கு பதிலாக அவர்களை பாதுகாக்கும் இந்த சக்தியை ஏற்றுக்கொண்டனர். இந்த அனுபவம் பணத்தால் வாங்க முடியாதது. அது நம்பிக்கை, பக்தி மற்றும் மரபின் சக்தியால் உருவானது. இங்கே நாங்கள் ஆன்மீக உலகத்துடன் இணைந்தோம். அதுவே உண்மையான செல்வம். மோகினியின் மயக்கும் நிர்வாணத்தில் நான் ஒரு புதிய பரிமாணத்தில் அடியெடுத்து வைத்தேன். அந்த மாயத்தில் மிதந்து கிராமத்தின் ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஒளிரும் ஆற்றலால் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டதை கண்டேன். அவர்கள் அன்றாட தேர்வுகள், வெற்றிகள், இவை ஒரு மாபெரும் வடிவமைப்பின் பகுதிகள்.
மண்ணுக்கும் நட்சத்திரங்களுக்கும் இடையே மோகினி கம்பீரமாக நிற்க உண்மையான இணைப்பு வெளிப்பட்டது. இந்த மயக்கம் வெறும் பழைய கதை அல்ல, இது உயிருள்ள நிரந்தரமான இழையாகும். நம்பிக்கையின் சக்தி, மனித தேர்வுகள், இவை அனைத்தும் அந்த மாபெரும் பிரபஞ்சத்தின் ஆற்றலுக்கு எரிபொருளாக செயல்படுகின்றன. பணம் அந்த பரிமாணத்தில் ஒரு தற்காலிகமான தூசியே